பள்ளி கட்டிடங்கள் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு இவ்வரசின் தலையான நோக்கங்களில் ஒன்றாகும். பெருநகர சென்னை மாநகராட்சியிலிருந்து இந்த ஆண்டு புதிய பள்ளி கட்டிடங்கள் மற்றும் கூடுதல் வகுப்பறைகள் 75 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். நடைபாதைகள் அமைத்தல், சென்னை பெருநகர அழகுபடுத்தி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பாதுகாப்பாக நடைபாதைகளை பயன்படுத்தும் விதமாக வாகனம் சாரா போக்குவரத்து திட்டத்தின் கீழ் பேருந்து தட சாலைகள் 170 கிலோமீட்டர் நீளத்திற்கு 200 கோடி மதிப்பீட்டில் நடைபெறும். நீர்வழி கால்வாய்களை சீரமைத்தல், பெருநகர சென்னை மாநகராட்சியில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் வெள்ள தடுப்பு பணிகள் ஒரு பகுதியாக ரூபாய் 95 கோடி மதிப்பீட்டில் ஓட்டேரி நல்லா மற்றும் விருகம்பாக்கம் கால்வாய்களை தடுப்பு சுவர் கொண்டு உயர்த்தவும், குப்பைகள் தேங்காமல் இருக்க பாதுகாப்பு வேலிகள் அமைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த 52 கோடி மதிப்பீட்டில் புதிய பூங்காக்கள், பொதுநர இடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் அமைக்கப்படும். நீர்நிலைகளை புறமணித்தல், பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் உள்ள ஏரிகள் மற்றும் குளங்களை மறுசீரமைத்து நீர்நிலைகளின் கொள்ளளவை அதிகரிக்கவும், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ள பாதிப்பினை தவிர்க்கவும் ரூபாய் 120 கோடி மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் உள்ள பசுமையாக இயற்கை சூழலை ஏற்படுத்த 60 கோடி மதிப்பீட்டில் 30 புதிய பூங்காக்கள் அமைக்கப்படும். சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் பொருட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியில் அனைத்து மண்டலங்களிலும் ரூபாய் 45 கோடி மதிப்பீட்டில் உள் விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சியில் மயான பூமிகளில் ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் நவீன எரிவாயு தகன மேடைகள் அமைக்கப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சியின் கள்ளிக்குப்பம், வில்லிவாக்கம் மற்றும் சைதாப்பேட்டை ஆகிய பகுதிகளில் இயங்கி வரும் இறைச்சி கூடங்களை நவீன வசதிகளுடன் 60 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.